ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், சாஸ்திரமும் சமையலும். நம்ம காலையில் டிஃபன் பார்த்திங்கனாக்கா அபுல் கொழுக்கட்டை. இது காலையில் மாவில்ல 1/4 கப்பு ரவையை வச்சு அவலை ரெடி பண்ணி நான் காலையில் டிஃபன் செஞ்சுக்கிட்டேங்க. நல்லா சூப்பராக டேஸ்டியாக இருக்கும். 1 கப்பு தேங்காய் பால் ஊற்றி பிசைஞ்சு வச்சுட்டு செஞ்சுன்னா செஞ்சுக்கலாம். நம்ம சேனலை நீங்கள் ஃபஸ்ட் டைமாக பார்க்குறதா இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள். நேற்று பார்த்திங்கன்னா முருகனுக்கு தைப்பூசத்துக்கு நெய்வேத்தியம் இலை போட்டு பண்ணலை. அவங்க நீர் விளவாதனால நான் சிம்பிளாக பண்ணிக்கிட்டேன்னு வச்சுக்கோங்களேன். அவங்க இலை போட்டு தான் பண்ணியிருப்போம். இதுதான் நெய்வேத்திய பிரசாதம் பண்ணியிருந்தேன் முருகனுக்கு விரதம் இருந்து. இதுதான் பண்ணோம். மணத்தக்காளி காரக்குழம்பு பண்ணிக்கலாங்க. சூப்பர் டேஸ்டியாக இருக்கும் இந்த மணத்தக்காளி காரக்குழம்பு. எவ்வளோ பெரிய ஸ்வீட்டி, நமக்கு வயிறு புண்ணு, குடலில் என்ன புண்ணு இருந்தாலும் சரி செய்யுங்க. சின்ன வெங்காயம், பூண்டு, தக்காளி, இந்த பச்சை காய் மணத்தக்காளி இது நீங்கள் கிடச்சிச்சினாலும் வத்தல் கிடச்சாலும் பண்ணுங்கள். சூப்பராக இருக்கும். இது நம்ம டாக்டர்கிட்ட போகாமையே கூட சரி செஞ்சிடலாம்னு வச்சுக்கோங்களேன். இந்த வயிறு புண்ணு, குடலில் எந்த விதமான குடலில் புண்ணு இருந்தாலும் இந்த மணத்தக்காளி சரி செய்யணும்னு வச்சுக்கோங்களேன். நம்ம நல்லெண்ணெயில் தான் பண்ணணும். இதை நல்லெண்ணெய் நமக்கு தேவையான அளவு நம்ம ஊற்றிக்கலாம். நம்ம 2 பேத்துக்கு தான் நம்ம செய்கிறோம். நல்லெண்ணெய் ஊற்றி கடுகு, வெந்தயம், ஜீரகம், உளுந்தம்பருப்பு எல்லாம் போட்டு நல்லா பொரியணுங்க. பொரிஞ்சதுக்கப்புறமா நம்ம பூண்டும் வெங்காயத்தையும் போட்டு நல்லா வதக்கிக்கணும். அதுக்கு முன்னாடி நம்ம வயிறு புண்ணாக இருக்குது அப்படிங்கிறப்போ ஒரு நாளைக்கு ஒரு 3 டம்ளர் மாதுளம்பழ ஜூஸ் அப்படி எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா டேப்லெட் கூட தேவையில்லை. சப்போஸ் செக் பண்ணி வயிறெல்லாம் புண்ணாயிடுச்சு, உங்களுக்கு குடலெல்லாம் புண்ணாயிடுச்சு அப்படின்னா நீங்கள் கண்டிப்பாக இதை ஃபாலோ பண்ணுங்கள். இந்த மாதிரி நம்ம மணத்தக்காளி 2 ட்ரிப்பு வாரத்தில் 3 தடவை சூப்பு மாதிரியும் நம்ம இந்த மாதிரி குழம்பு மாதிரியும் வச்சு எடுத்துக்கிறப்ப சூப்பராக இருக்குங்க. தக்காளி 1 போட்டுக்கோங்க. போட்டுட்டு இதை நல்லா வதக்கிட்டு இந்த வதக்கின வெங்காயம், தக்காளி, பூண்டையும் கொஞ்சம் எடுத்து அது திக்னஸ்க்காக எடுத்து தனியாக அரைச்சி வச்சுக்கோங்க. இப்போ ஒரு 10 பேத்துக்கு நம்ம பண்ணுறோம் அப்படின்னா தேங்காய் கொஞ்சம் கட் பண்ணி போட்டுக்கிட்டு தேங்காயும் நல்லா வதக்கிட்டு அதை பேஸ்ட் மாதிரி அதோட அரைச்சிக்கோங்க. இந்த மணத்தக்காளியை நல்லா கழுவிட்டு வச்சுருக்கிறோம். இதை இந்த எண்ணெயிலேயே ஒரு 2 நிமிஷம் வதக்கினா கூட போதும். இது ரொம்ப கசப்பெல்லாம் இருக்காது, நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். நீங்கள் எங்கே பார்த்தாலும் விடாதீங்க, நல்லா சூப்பராக இருக்கும். நம்ம உடனடி ரிலீஃப் கிடைக்குன்னு வச்சுக்கோங்களேன். இது நம்ம வீட்டிலேயே அரைச்சி வச்சுருக்கிற புளிக்குழம்புக்குன்னு தனி பொடி இருக்கும். அந்த பொடியை நம்ம போட்டோம்னா அது ஒரு டேஸ்ட்டாக இருக்கும்னு வச்சுக்கோங்களேன். இதை நல்லா கிளறி கொடுத்துட்டு நம்ம ஒரு 2 ஸ்பூன் போட்டுட்டு பார்த்திங்கன்னா ஹாட் வாட்டர் ஊற்றிக்கிங்க. அதுவும் ஒரு 2 டம்ளர் ஊற்றணும் அப்படின்னா ஒரு 5 நிமிஷத்துலேயே குடிச்சிடும். நம்ம அரைச்சி வச்சுருந்தோம் இல்லைங்களா அந்த பேஸ்ட்டு, அதையும் போட்டு தேவையான அளவு உப்பு, பெருங்காயம்லாம் போட்டுட்டு நல்லா கிளறி கொடுத்துக்கோங்க. கிளறி கொடுத்துட்டு நல்லா வாய்ப்புண்ணு இருக்கிறவங்க 1 டம்ளராக தனியாகவே தேங்காய் பால் ஊற்றிக்கிட்டிங்கன்னாக்கா நல்லா சூப்பராக இருக்கும். புளி பார்த்திங்கன்னா நமக்கு தேவைக்கேற்ப புளியை நல்லா கரைச்சி விட்டு ஊற்றிக்கலாம். இப்போ இந்த ஸ்டேஜில் உங்களுக்கு பிடிக்கும் அப்படின்னாக்கா நீங்கள் வெல்லம் கொஞ்சம் போட்டுக்கோங்க. வெல்லம் போடுறப்ப குழம்பு இன்னும் கொஞ்சம் டேஸ்ட்டு ஒரு மாதிரி நல்லா டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். இப்படி தாங்க செஞ்சுக்கணும். இந்த குழம்பு சூப்பராக இருக்கும். நம்ம சேனலை ஃபாலோ பண்ணிக்கிங்க. பிடிச்சிருந்தால் லைக் 1 கொடுத்துக்கோங்க. இதே மாதிரி நீங்கள் ஒரு டைம் இந்த வத்த குழம்பை செஞ்சு பாருங்கள். செம்ம டேஸ்டியாக இருக்கும் இந்த வத்த குழம்பு. நம்ம சேனல் ஃபஸ்ட் டைம்னால் நீங்கள் சப்ஸ்கிரைப்